Hi Raj family, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம குட்டி டிடிஎஃப் புது பைக் வாங்கி இருந்தாரு. எல்லாருக்குமே தெரியும். அந்த பைக்கை வந்து ரிவ்யூ பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அதை தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போறோம். வேற ஒண்ணுமே இல்லைங்க. வண்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோகாமி முன்னாடி ஹெட்லைட்டு இதில் ஒரு லைட் இருக்குது, அதான் ஹெட்லைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் மாற்று இடம். அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டு மிரரு, இது கிளச்சி, இது முன் பிரேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அலாங்கி வீலு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. டிஸ்க்கு வந்து தாம்பளத்தட்டு இருக்குது தெரியுமா, தாம்பளத்தட்டு. அந்த தாம்பளத்தட்டை வெட்டி வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அம்மா பெருசாக இருக்குது டிஸ்க்கு தாம்பளத்தட்டு. அதுக்கப்புறம் நம்ம சைலன்சரை பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாட்டினவங்க அப்படியே பெயிண்ட் அடிக்காமல் விட்ருக்காங்க, வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பெயிண்ட் அடிக்காமல் விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பம்பர், இந்த வண்டிக்கு பம்பரு. சேக்கப்ஸர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, பார்த்தீங்களா, நல்லா ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி ரவுண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில், கூல் அண்ட் ஆயில் இந்த சைஸில் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டிக்குனா பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், இதில் கொடுத்துருக்காங்க. பேக் டிஸ்க் எல்லாமே ஏபிஎஸ் தான், ஃப்ரெண்ட்லி ஏபிஎஸ். 250 டியூக் 250, டியூக் 250, டியூக் 250. இது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா கசலி பழம் மாதிரி ரெண்டு இண்டிகேட்டரு, கசலி பழம் மாதிரி நம்ம வண்டிக்கு இருக்கும் மாற்றிருக்கோம்ல, அதே மாதிரி தாங்க இருக்குது. யாரும் கோவப்படாதீங்க, இது எல்லாமே நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். நம்மளுக்கு தெரிஞ்சது வண்டி ஓப்பனாக சொல்கிறேங்க, அவ்வளோதான். ஓரளவுக்கு தெரியும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இது இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பொய் தான், அதாவது சும்மா ஒரு காமெடிக்காக சொல்லியிருந்தேன். ஆனால் வண்டியை பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் வெயிட்டு கொஞ்சம் அதிகம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இன்றைக்கி ஒரு புது பைக் எடுத்துகிட்டு வந்தார்ல, அப்போ வந்து நான் இப்படி தூக்குறேன். என் பைக்கு நம்ம தெரியுமில்ல, நம்ம பைக்கு இப்படி தூக்கும்போது நம்ம தன்னலட்சுமி நார்மல் வெயிட்டு தான். அந்த வண்டி தூக்கிட்டு நவலும் ரவுண்ட் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி தூக்குறேன், வண்டி வர மாட்டேங்கி. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தான் பார்த்தேன் நம்ம வண்டியோட வெயிட் அதிகம், ஆனால் பார்க்க சின்ன வண்டி மாதிரியே இருக்குது. எப்படி தான் அவர் வச்சு ஓட்டுறாரோ தெரில. அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. வா எப்படி ஆன் பண்ணோன்னே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணுறேன், எப்படி பக்காவாக இருக்கா. ஆனால் என்ன டச்சு மாதிரி ஏதாட்டும் ஒன்று கொடுத்துருந்தா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃபுல்லாக இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கண்ட்ரோல் இருக்கும், அது என்னென்னு தெரில. சாவியை போடும்போது இந்த சவுண்டை கேளுங்க, எடி நல்லா இருக்குல்ல, சவுண்டும் நல்லாயிருக்கும். வேறு பார்த்தீங்கன்னா எல்லாமே வண்டியோட லுக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய டியூக்குக்கும் இந்த டியூக்குக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பழைய டியூக்கும் நல்லா தான் இருக்கும், என்ன ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் குட்டி டிடிஎஃபே அவரே சொல்லியிருக்காரு, கொஞ்சம் ஃபீல் பண்ணார், பழைய டியூக்கு நல்லா இருந்துச்சு, இது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்ல போய் தான் நானும் சொல்கிறேன். உனக்கு டியூக் பிடிக்குமான்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேடிஎம்மில் பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா RC 200, இந்த பைக்கு R15 மாதிரி இருக்குமே, அது பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சின்ன வயதில் நான் எடுக்கணும்னு நினச்சிருப்பேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தனலட்சுமி எல்லாமே, அதாவது R15 அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா டிஸ்க் எல்லாமே வேறு லெவலில் நல்லா தான் இருக்குது. சுற்றி எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா சனமாடு மாதிரி இருக்குது பாருங்க. டேங்க அம்மா பெருசு சிங்குன்னு. இன்றைக்கி அவர் மட்டும் நம்ம வண்டியே சனமாடுன்னு சொன்னார்ல, அதே மாதிரி தான் இருக்குது. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க ஒரு ரைடு போய் பார்க்கலாம். மா சஜக் இந்த பாலத்தரை எப்படி போகுது பாரு. ஓமா வண்டி பார்த்தீங்கன்னா 250னால நம்ம அதாவது நம்ம நார்மல் வண்டி ஓட்டுறதுக்கும் இதெல்லாம் ஓட்டுறதுக்கும் நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. வண்டி ஆனால் நல்லா புது வண்டி இல்லைண்ணே, நல்லா ஏறுவோம். இப்போ கொஞ்சம் இழுத்து பார்க்கலாங்க அப்படியே. ஓ வணக்கண்ணா மாப்பிள்ள, தூத்துக்குடி அத்திமரப்பட்டியிலேருந்து. அவனை பாரு இன்ட்ரோ கொடுக்கானா ஒவ்வொன்று, அண்ணனை தலையை திருவி விட்ருவேன். பார்த்தீங்கன்னா பிரேக்கெலாம் கச்சின்னு இருக்குங்க, அடிச்ச ஸ்பாட்டில் நிற்கும். முன்னாடி தூக்கிடும் போலுங்கண்ணா. ஓ ஓ ஓ ஓ அப்படியே தூக்கடா, அப்படி தானே இருக்கு.
இல்லை அழகாக தூக்கிடலாம், ஆனால் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலாம் தூக்கிட்டல அப்படின்னு சொல்லுவேன். அது பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு தான் அந்த ஜாக்கெட் எல்லாமே பின்னாடி நல்லா தூக்குற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிரேக் பிடிக்க இன்னொரு குத்து குத்துணும். அதுக்கு இந்த டிசிஎஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளை ப்ரோ 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 ஒரே இன்னும் முன்னாடி பார்க்க மாட்டேங்காங்களே. ஒன்றுமா ப்ரோ 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 நாங்கள் போ வரேன். கண்கள் மூடி ஓரமா யாரும் குறுக்க வந்துடாதீங்க. தூக்கு 250. ஹே 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 எப்படி வண்டி ஜம்முன்னு பிரேக் பிடிக்கலண்ணா. மெயினை கிராஸ் பண்ணுவோம். வண்டியாக வந்துட்டுருக்கு, கம்மியாக தான் வருது. என்ன இல்லை இங்கிட்டு வண்டி வருதுல, போமா? பாஸ் ஒரே நிமிஷம் பேய்கிறோம். ஓ வண்டி பிக்கப் வேற லெவல். ஊரே கூப்பிடுதானே வண்டி. ஓன்னு வீட்டில் போய் பேங்க் எடுத்துகிட்டு போயிடும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தாங்க வந்திருக்கு. சின்ன வேலை இருக்குது, அதாவது பேங்க் வேறு போக வேண்டியிருக்கு. போயிட்டு வந்து நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாங்க. வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை ஹெல்மெட் இல்லை, ஹெல்மெட்டை வச்சுருக்க பாரு, ஹெல்மெட் எடு. ஓ யார் நம்ம பசங்க தானா? ஏடா தம்பி. ஓகேடா தம்பி, பாப்பமா. போயிடா. வண்டி நியூட்ரல் ஆயிடல. ஓரமாய் நீ தந்தாயே. பர 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 சில்லு 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 சில்லுன்னு அகஸ்டின் ஒன்று ஒன்றா போகிறாங்க. அகஸ்டின் ஒன்று என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்குக்கு வந்தோம். இன்றைக்கி சனிக்கிழமைனால பேங்க் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிட்டு கிளம்ப வேண்டியதான். வேறு என்ன பண்ண தெரில. ஏடிஎம்மில் தான் நம்ம போய் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். வேறு குறுக்க அந்த கௌசிக்கம் தான். சரி அப்படியே வீட்டில் பேங்க் புத்தகத்தை கொடுத்துட்டு அங்கே போவோம். போமா பார்த்தீங்கன்னா சும்மா செல்லு 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 போங்க. இல்லை வேணும் மாறுவேன். ஏ பிரபு ஓகேவா? எல்லாம் சரி, இந்த ஆரன் மட்டும் எக்ஸல் மாதிரி இருக்கு. ஏன்னா
ஸ்லோவாகவே போங்க ஏரியாவில். அது வேறு துன்பத்துக்கு போட்டுக்கிட்டு நம்ம ஸ்பீடாக போவ யாராட்டும் மறைச்சி ஊமா குத்த அதை போட்டு எதுக்கு துன்பத்துக்கு. வேறு ஒன்றும் இல்லை, வாங்க குட்டி டிடிஎஃப் கிட்ட போய் என் பைக்கை கொடுத்துருவோம். நான் கதறிடுவார். அவருக்கும் வீடியோ வேறு எடுக்கணும்னு சொன்னாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் வேறு போக வேண்டியிருந்துச்சு. பேங்க் வேறு மூடியாச்சு. எங்கள் அம்மா மதியானமே பேங்க்கு போக சொன்னாங்க, போகலை. வீட்டிலையும் கிளி வாங்கியாச்சு. போய் கண்டென்ட்டாட்டு ஒழுங்காக எடுப்போம். அது வேறு துன்பத்துக்கு போட்டுக்கிட்டு கண்ணங்கள் மூடி ஓரமாய் நீ கிளியே நீ பிரிந்தாலாயிரேன்னு. என்ன ரீல்ஸ்ல ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போவுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபுல்லாக. ஆனால் நம்மளுக்கு வந்து கண்டென்ட் எடுக்க வேண்டியதாகி போச்சு. நம்மளுக்கும் குட்டி டிடிஎஃப்க்கும் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஆமாம் பார்த்தீங்கன்னா வண்டி சூப்பராக இருக்குங்க, ஓட்டுறதுக்கு நைஸாக இருக்குது. 250 cc இல்லை, அதனால் வண்டி திருக்குன்னா ஜம்முன்னு ஏறுது. ஆனால் நம்ம நார்மலாகவே வச்சுக்கிட்டோம், வேணாம் அவ்வளோத்துக்குள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டை நான் த்ராட்டல் பண்ணி காமிக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டியோட த்ராட்டல் இப்போ பாருங்கள். என்ன பழைய ஹீரோ ஹோண்டா மாதிரி இறையுது உருன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட த்ராட்டிலே அவ்வளோதான். அதாவது நார்மல் வண்டி மாதிரி தான், சும்மா அதாவது அந்த முன்னாடி இருக்கலாம் வண்டி ஊன்னு மட்டும் தான் இறையும். அந்த மாதிரி த்ராட்டில் தான், விட்டு விட்டு இருக்காது, ஊன்னுங்காது. என்னன்னே தெரில. அவர் எடுக்கும்போதே இப்படி தான் சொன்னார். பரவாயில்ல இருந்தாலும், பட் ஓகே, வண்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வண்டி குட்டி டிடிஎஃப் பைக் என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வண்டியை வேறு எப்படி ரிவ்யூ பண்ணுறது எனக்கு தெரியல. லவ் யூ ராஜ் ஃபேமிலி சே.